அவனது ஆட்சி வானங்களையும் பூமியையும் சூழ்ந்துள்ளது. முதல்ல என்ன சொன்னா, அதுக்கெல்லாம் எனக்கு தான் சொந்தம்னா. இப்ப சொந்தம்னு சொன்னவன் அதையெல்லாம் நான் தான் அட்மினிஸ்டர் பண்றேன்றான். ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டேட்டையோ ஒரு 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 முனிசிபாலிட்டி, ஒரு கார்பரேஷனு, ரொம்ப இல்லைங்க ஒரு வார்டு, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கணும். ஒருத்தரால அவ்வளவு பெர்ஃபெக்டா அக்யூரேட்டா ஒரு நீதியோட நிர்வகிக்க முடியுதா? முடியாது. குறைகள் இருக்க தான் செய்யும். அதனாலதான் ஆட்சிகள் மாறிட்டே இருக்கிறது. இது ஒரு ஒரு ஊர் வார்டுக்கே. அப்போ ஒரு நாடு, ஒரு உலகம்னா, உலகத்தை மொத்தமா ஒருத்தரால நிர்வகிக்க முடியாது. மனுஷனுக்கு இருக்கிற ஒரு குறுகிய அறிவும் அவனுக்கு இருக்கிற லிமிட்டேஷன் அவ்வளவுதான். ஆனா அதை ஒத்துக்க மாட்டான் மனுஷன். இங்க பூமியும் வானங்களுக்கும் அவனுடைய ஆட்சியும் அதிகாரம் அது மொத்தமும் சூழ்ந்திருக்குன்னா அதை கவர் பண்ணியிருக்கு. அதுக்கு உள்ள இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவனுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ளதான் பூமி வானங்களே வருது. இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிளைம் யார் வைக்க முடியும்? அதாவது ஒரு இது எனக்கு சொந்தம்னு யாரும் சொல்ல முடியும்? இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை. எந்த ஒரு வேத புத்தகத்திலையும் இந்த அளவுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ண முடியாத ஒரு விஷயமா இறைவன் தானே சொன்ன மாதிரி எங்கேயுமே கிடையாது. கடைசியானது, கடைசி 2ல் இவ்வளவு பேசியிருக்கோம். நமக்கு அதை கேட்கவே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவன் சொல்றான் பாருங்க, இது எனக்கு சிரமமே இல்லைன்ட்டான். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்மளால கண்டே பிடிக்க முடியாது இதுல எதையுமே. அவன் சொல்றான், இதையெல்லாம் மேனேஜ் பண்றது, இது ஆட்சி பண்றதோ அதிகாரம் பண்றதோ எனக்கு ஒண்ணுமே இல்லைன்றான். சிரமமே இல்லைன்ட்டான். பெர்ஃபெக்டா பண்றான், ஜஸ்டிஸோட பண்றான், தெளிவா பண்றான். எல்லாம் அதுவா நடக்குது. எத்தனையோ நூற்றாண்டுகளா, லட்சம் கோடி வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கு. பெர்ஃபெக்டா நடக்குது. அவன் இது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்றான். அப்ப அவன் எவ்வளவு பிரம்மாண்டமான ஆளா இருக்க முடியும்? இந்த பிரம்மாண்டத்தினுடைய உச்சத்துக்கு எந்த வேத நூல்லையும் இவ்வளவு டெப்த்துக்கு வைக்கவே இல்லை. இதையும் யாராலையும் கிளைம் வைக்க முடியாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒரு வார்டு கவுன்சிலரே கஷ்டப்படுவாரு. இவரு கஷ்டமே இல்லைன்றாரு இதை சொல்றவரு.